சமுதாயத்தை திருத்துகிறேன் என்று மனிதர்களை சாக்கடையிலே தள்ளியவர்கள் உண்டு. சாக்கடையில் குளித்தவர்களெல்லாம் புனிதர்கள் என்று புலம்புபவரும் உண்டு. அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் நிறம் மாறி நேரத்திற்கு ஒன்றை பேசுகிறார்கள். அவர்களையெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்தாலும் கூட அவர் நட்டநடு சபையிலே வந்து தன்னுடைய செயலால் மற்றவர்களை கவனத்தை ஈர்க்கிறார்கள். அப்பொழுது திசை திரும்பும் மக்கள் வழிமாறி போய் கவலையிலே விழுந்து விடுகிறார்கள். இதனாலே எத்தனையோ மக்கள் அவதிப்பட்டிருக்கிறார்கள். குடும்பம் சீர்கேடடைந்திருக்கிறது. இவையெல்லாம் திருத்துவதற்கு மனநிலை சரியாக வேண்டும். மனிதன் சிந்திக்க வேண்டும். சிந்தனை அவனுக்கு நல்லதா கெட்டதா என்று அதை பகுப்பு செய்து அதன் வழி நடக்க வேண்டும். அதற்கு படிப்பினை, எடுத்துரைத்தல் இத்தனையும் தேவை. யார் சொல்வதை கேட்கிறார், யார் சொன்னதை செய்கிறார், அதிலேதான் அங்கே அகங்காரம் குடிகொள்கிறது. அகங்காரம் குடிகொண்ட பொழுது மனிதன் ஆணவத்திலே ஆடுகிறான். ஆணவம் தலைக்கு ஏறுகின்ற பொழுது மனிதனை மதிப்பதில்லை. தன் இஷ்டப்படி அவன் ஆட்டுவிக்க நினைக்கிறான். இது போன்ற செயல்கள் இங்கே பெருகிக் கொண்டிருக்கிறது. அகங்காரத்தின் போதையிலே, அதிகாரத்தின் அரவணைப்பிலே ஆட்டம் போடுகிறவர்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இருந்து சாமானிய மனிதன் தப்பிப்பது எப்படி என்று புலம்பி வழி தெரியாமல் திகைத்து சிக்குண்டு சீர்கெட்டு போகிறான். அதில் யாரும் விதிவிலக்கல்ல. அப்படிப்பட்ட அதர்ப்ப நிலை தலை தூக்கி கொண்டிருக்கிற பொழுது எது அதை அடக்கியாலும் இயற்கை ஒன்றே அவர்களை திருத்த வேண்டும். ஆகவே இயற்கை திருத்துகின்ற பொழுது அவனோடு நல்லவர்களும் அதிலே அடிபட்டு விடுகிறார்கள். தர்மம் தலைவிரித்து ஆடினால் நல்லோரும் அதிலே பலியாகி விடுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தர்மத்தை காப்பதற்கு ஒரு சில பலி கொடுப்பது தவறில்லை என்றுதான் நமக்கு முன்னோர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அறிவுரையை மீண்டும் மீண்டும் கேட்டு நாம் பகுத்தறிவாளரோடு அவர்கள் சொல்லும் செயலை பகுத்துணர்ந்து வாழ முயற்சிப்போமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.